எனக்கு கூட நாக்கெல்லாம் வறண்டு போகுது. சீக்கிரமா மழை வரும்னு நினைக்கிறேன். ஹாய் நீனா. ஹாய் டைகர். காட்டுல கூட வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். நான் உனக்கு விசிறேன் அப்பு. அப்போ உனக்கு கொஞ்சம் கூலிங்கா இருக்கும். தேங்க்ஸ் நீனா. ஆனா நீ விசிறது எனக்கு குளிர்ச்சியாவே இல்ல. ஆனா காட்டுக்கு இப்படி ஒரு விசிறி கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். காட்டுக்குள்ள கூட வேர்க்குதுன்னா பாரேன். நீ சொன்ன மாதிரி ஐக்ரஸ்க்கும் ஸ்ட்ரெச்சுக்கும் கூட இந்த மாதிரி விசிறி கிடைச்சா நல்லா இருக்கும். அம்மா, நான் டைகரை கூட்டிட்டு வாக்கிங் போயிட்டு வரட்டுமா? கூடவே ஒரு வாட்டர் பாட்டிலையும் எடுத்துட்டு போ. இல்லனா வெயில்ல ரொம்ப தாகமா இருக்கும். எடுத்துக்கிறேன். மழையே மழையே, நீ இன்னைக்கு வந்துடு. நீ வந்தாதான் நாங்க குளிர்ச்சி ஆவோம். அப்பதான் விளையாட முடியும். இது மட்டும் பனிக்காலமா இருந்திருந்தா எல்லா இடமும் பனியால மூடப்பட்டு வெள்ளையா இருக்கும். அப்புறம் எல்லாரும் நல்லா குளிர்ச்சியாவும் இருப்பாங்க. எனக்கும் பனி எப்படி இருக்கும்னு ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசை. நாம சறுக்கியும் விளையாடலாம். பனிப்பந்துகளையும் உருட்டலாம். அப்போ இது உன்னால முடியும் தானே? முயற்சி பண்ணி பார்க்கலாம். பனினா அது எப்படி இருக்கும்? அது அந்த மாதிரியா? நீ சாதிச்சிட்ட அப்பு. இது நல்ல ஈரப்பதத்தோட குளுமையா இருக்கு. இதுதான் உன்னோட ஸ்னோமேன் அப்பு. இது ரொம்ப பிரமாதமா இருக்கு. உனக்கு பனிக்காலத்துக்கு அப்புறம் எந்த காலம் வரும்னு தெரியுமா? வசந்த காலம். நான் இப்ப வசந்த காலத்தை வர வைக்கட்டுமா? ரொம்ப பிரமாதம் அப்பு. வசந்த காலம் பிரமாதமா இருக்கு. டைகர், நீ இன்னும் ஈரமா இருக்க. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு அப்பு. அடடா, நான் அதிகமான மந்திர சக்தியை யூஸ் பண்ணிட்டேனோ. ஆனா இது ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த இடத்தையே மாத்தி எங்க எல்லாருக்கும் வசந்த காலத்தை காட்டியிருக்க. ஓ, என்னாச்சு டைகர்? இப்போ மறுபடியும் சூடாகுதுல்ல? ஏன்னா அப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டான். அதான் மறுபடியும் இங்க வெப்பமா இருக்கு. ஆனா நமக்கு வெப்பம் வேண்டாம். வெயில் காலத்துக்கு அப்புறம் என்ன காலம் வரும்? ஆமா, வெயில் காலத்துக்கு அடுத்த காலத்தை கொண்டு வா. அது என்ன காலம்? நம்ம ஆட்டம் சீசனை கொண்டு வரலாமா அப்போ? நான் முயற்சி பண்றேன். இது வேலை செய்யுது அப்போ. ஆஹா, இந்த அழகான சிகப்பு கலரை பாருங்க. அங்க பாருங்க, வானத்துல இருந்து ஏதோ கொட்டுது. இல்ல, இலைகள் விழுது. இதனாலதான் ஆட்டம் சீசனை இலையுதிர் காலம்னு சொல்வாங்க. இந்த இலைகளை வச்சு ஜாலியா விளையாட முடியுது. இது பார்க்க ஒரு கலர்ஃபுல் பெட் மாதிரியே இருக்கு. எனக்கு இப்போ ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கு. என்கிட்ட குளிர்காலத்துல போத்திக்கிற மாதிரி போர்வையெல்லாம் இல்லையே. ஸ்வெட்டர் கூட இல்ல. அப்படின்னா நம்ம சீக்கிரம் வெயில் காலத்துக்கு போறதுதான் நமக்கு நல்லது. நீ ஏற்கனவே டயர்டா இருப்ப, சரிதானே அப்போ? நாம நிறைய காலங்களுக்கு போய் சாகசம் பண்ண மாதிரி இருந்தது. ஒரு வருஷமே முடிஞ்ச மாதிரி தோணுது. இப்போ வானத்துல இருந்து எதுவுமே விழாதா? இனிமே எதுவும் விழாது. ஒரு பறவை தான் பறந்து போகுது. இப்போ மழை பெய்யுது. அப்போ இப்போ நீதான் இந்த மழையை பெய்ய வைக்கிறியா? நீதான் இந்த மழை காலத்தை உருவாக்குறியா? இத நான் உருவாக்கல. இது உண்மையான பருவமழைன்னு நினைக்கிறேன். இங்க மழை பெய்யுது, அதுவும் ரொம்ப அதிகமா. இங்க இவரும் அப்படியே திணறி போய் பார்த்துட்டு இருக்காரு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா மழை வந்துருச்சு. நாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்ல. இன்னொரு முறை இதே மாதிரி நான் பனிப்பந்த உருவாக்கணும்.
என்னால் நம்ப முடியலை. நாமும் ஒன்றாய் எதையும் தாண்டுவோம். பள்ளத்தாக்கும்